ஒரு சிறிய கிராமத்தில் கடைசி முனையில் ஒரு பழைய தேநீர் கடை இருக்கிறது. அந்த கடையை நடத்துபவர் ராமசாமி 70 வயதை கடந்த முதியவர். ஒவ்வொரு காலையும் சூரியன் உதிக்கும் முன்பே கடையை திறந்து விடுவார். மக்கள் வருவார்கள், தேநீர் குடிப்பார்கள், அரசியல் பேசுவார்கள், வாழ்க்கையை பேசுவார்கள். ஆனால் ராமசாமி அதிகம் பேசமாட்டார். சிரித்தபடி தேநீர் கொடுப்பார். ஒரு நாள் ஒரு இளைஞன் கடைக்கு வந்தான். முகத்தில் கவலை, கண்களில் சோர்வு. தாத்தா, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு என்றான். ராமசாமி சும்மா தேநீர் போட்டுக் கொடுத்தார். பிறகு மெதுவாக கேட்டார், சர்க்கரை எவ்வளவு போட்டேன் தெரியுமா? இல்ல தாத்தா என்று கூறினான். அதுதான் வாழ்க்கை. சர்க்கரை நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா இல்லாம இருந்தா தேநீர் கசக்கும். இளைஞன் சிரித்தான். ராமசாமி தொடர்ந்தார், உன் வாழ்க்கையிலும் நல்லது இருக்கு. அதை கவனிக்க நேரம் எடு. அந்த நாளுக்கு பிறகு அந்த இளைஞன் தினமும் கடைக்கு வந்தான், சிரித்தபடி. ஒரு நாள் கடை திறக்கவில்லை. ராமசாமி இறந்துவிட்டார். கடையின் கதவில் ஒரு சிறிய காகிதம் ஒட்டியிருந்தது. வாழ்க்கை கசக்கும் போது நல்லதை கண்டுபிடி. அன்று முதல் அந்த தேநீர் கடை இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் கிராமம் முழுக்க வாழ்ந்து கொண்டே